ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி நிகழ்வு என்பது தற்போது நடக்க இருக்கிறது. இதற்காக பெருமாள் பாண்டியன் கொண்டையோடு ரத்ன அங்கி அலங்காரத்தில் தயாராக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். நெருங்கி விட்டாயிற்று. வைகுண்டத்திற்கு செல்லும் இந்த ஜீவாத்மாவுக்கு இதுதான் வைகுண்டத்திற்கு வழி என்று காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கிறான் நம்பெருமாள். நம்பெருமாள் மணல் வழியில் எழுசலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் நம்பெருமாள். ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞானம் ஏழும் உண்டான். அரங்கத்து அனவனியான் கோலமாமணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லாதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது நெஞ்சினியே. இந்த திருப்பானாழ்வார் சாதித்தது போல மிக அற்புதமான அழகான ஒரு திருக்கோலத்துடன் இதோ பரமபத வாசலை ஒரு ஜீவாத்மாவிற்காக இங்கே நம்மாழ்வார் மூலமாக நமக்கு காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்பெருமாள். இதோ பரமபத வாசல் அருகே வந்து விட்டார். இதோ பரமபத வாசலை இதோ கடக்கப் போகிறார். இந்த ஜீவாத்மாவுக்காக இந்த அவனுடைய அடியார்களுக்காக காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு நாடகமே இந்த வைகுண்ட ஏகாதசி திரு அத்தியன உற்சவம் என்று சொல்லக்கூடிய இந்த கொண்டிருக்கிறார்களாம் தேவர்கள் அனைவரும். வைகுந்தன் தமர் எமர் எமதிடம் புகு என்று வைகுந்தத்து அமரும் முனிவரும் வியந்தனர். ஆச்சரியத்தோடு இதோ நம் கண்கள் எல்லாம் இதோ காத்து கொண்டிருக்கின்றன. அரங்கனின் மீது பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்கள் எல்லாம் இந்த பரமபத வாசலை இதோ நெருங்கிக் கொண்டிருந்த ரங்கநாதன் நம்பெருமாள் இதோ பரமபத வாசலை தாண்டி விட்டார். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தன் தமர் எமர் எமதிடம் புகு கன்று வைகுந்தம் அமரும் முனிவரும் வியந்தனர். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்று மரணமானால் வைகுந்தம் தரும் பெருமாள் என்று சொல்லப்படும் இந்த நம்பெருமாள். அது மட்டுமல்ல, ஏழைகளுக்கு இறங்கும் பெருமாள், எளிய பெருமாள். இந்த பெருமாள் இதோ பரமபத வாசலை தாண்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நம்ம இந்த ஜீவாத்மாவுக்காக இந்த மார்க்கத்தை நமக்கு வைகுண்டம் என்கிற இந்த மார்க்கத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார் நம்பெருமாள். அனைவர் முகத்திலும் ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், கண்கள் பணித்து மனம் பூரித்து இதோ நம்பெருமாளுடன் அத்தனை பக்தர்களும் இரங்கா ரங்கா ரங்கா என்ற கரகோஷம் விண்ணை தொட இதோ நம்பெருமாள் இந்த பரமபத வாசலை தாண்டி நமக்காக வந்து கொண்டிருக்கிறார். இதோ ஆயிரங்கால் மண்டபத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஆயிரங்கால் மண்டபம் சந்திர புஷ்கரணியை தாண்டி வந்து கொண்டிருக்கிறார். ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்து அருள் பாலிப்பதற்காக ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த திருமாமணி மண்டபம் என்று சொல்லுவோமே, அந்த திருமாமணி மண்டபம் வைகுண்டத்திலே இருப்பது போலே இங்கேயும் அந்த திருமாமணி மண்டபம் ஆயிரங்கால் மண்டபத்தில் நடு நாயகமாக இருக்கிறார். இதோ நடையழகு போட்டுக்கொண்டு மிக வேகமாக பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறார் நம்பெருமாள். நம்பெருமாள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். செங்கோல் ஏந்திய திருவரங்க செல்வனார் வேக வேகமாக நடை போட்டுக் கொண்டு இதோ ஓடி வந்து கொண்டிருக்கிறார். கரகோஷம் விண்ணை முழக்குகிறது. கோவிந்தா கோவிந்தா ரெங்கா ரெங்கா என்று அவன் திருநாமம். இதோ இங்கே கோல் ஏந்திய அந்த சாத்தார வைஷ்ணவர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களும் இதோ பின்னே நம்பெருமாள் வந்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீபாரம் தாங்கிகள் அவர் அழகிய நம்பெருமாளை மிக அற்புதமாக தாங்கிக் கொண்டு வேகமாக நடை போட்டுக் கொண்டு இந்த வியாக்கரகதியும் சிம்மகதியும் ரங்கனுக்கே நடை அழகு. 4 விதமான நடை போட்டுக் கொண்டு வருவாராம். சிம்ம நடை, வியாக்கர நடை, கஜ நடை, சர்ப்ப நடை என்று சொல்லக்கூடிய 4 விதமான நடைகளோடு இங்கே நம்பெருமாள் நமக்கு காட்சி தருகிறார். இங்கே பத்தி விழாத்துவார். இப்போ எவ்வளவு அழகாக மிக அற்புதமாக இதோ நம்பெருமாள் நமக்காக காட்சி தந்து கொண்டிருக்கிறான். நம் அனைவரது இல்லத்திலிருந்து நாம் இதோ சேவித்துக் கொண்டிருக்கிறோம். கோவிந்தா ரங்கநாதா ரங்கா 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 என்ற கரகோ. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பரமபத வாசல் திறக்கப்பட்ட அந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓடி ஓடி செல்லக்கூடிய நம்பெருமாளோடு சொர்க்கவாசலை ஆர்வமோடு பக்தர்கள் கடந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை ரம்யமாக அமைந்திருக்கிறது. ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை குறிப்பிடும் பொழுது ஒரு பாடலை சொல்கிறார். தொண்டரடி பொடியாழ்வாரனுடைய ஒரு பாடல் குறிப்பிடப்படுகிறது. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்க மாநகர் உலான் அப்படின்றார். அப்போ அந்த பாடல் மூலமாக பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அரங்கநாதரை எப்படி அவர் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறத தாண்டி
எனக்கு என்ன வேண்டும் அப்படிங்கறத அவர் கேட்கக்கூடியதாகவும் அந்த பாடல் அமைந்திருக்கிறது. வேற எந்த உலகமும் எனக்கு வேண்டாம், நீ இருக்கக்கூடிய அந்த வைகுண்ட வாசல் இருக்கக்கூடிய அரங்கநாதர் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீரங்கமே போதும் அப்படிங்கிறது தான் அவருடைய பாடல் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இந்த பாடல்ல இருந்து சொர்க்கவாசல் திறப்பு, இந்த கோவிலினுடைய சிறப்பு அப்படிங்கிறதையும் நம்ம விருந்தினரோடு பேசலாம். சார், இப்போ தொண்டரடி பொடியாழ்வார் அப்படி அவரோட பாடல்களை பார்க்கும் பொழுது தன்னோட எண்ணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு இறைவன் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு கதி நிலையை அடைந்த ஒரு விஷயமா நம்மளால பார்க்க முடிகிறது. நிறைய பாடல்கள் இருக்கு, ஒரு சின்ன ஆரம்பம் தான் அது. இப்போ என்ன உணர்த்தக்கூடியதாக இந்த மாதிரியான நம்மாழ்வார்கள் எவ்வளவோ பேர் நிறைய பாடல்களை பாடி நமக்கு கொடுத்துட்டு போனாலும் இன்னைக்கு இந்த அரங்கநாதனை நாம தரிசிக்கக்கூடிய அந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தக்கூடியது என்ன? இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகரோளானே கங்கையில் புனிதம் ஆய காவிரி நடுவு பாட்டு பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழேன் ஏழேனே. தொண்டரடி பொடியாழ்வார் பெயருக்கேற்றாற்போல் அந்த பவ்யமும் அவரது அடிமையாக இருந்த அவர் பாடிய இந்த தமிழையும் கேட்கும் பொழுது பெருமாளை இன்னைக்கு நம்ம சொர்க்கவாசலில் அவர் தாண்டி வர்றார், வைகுண்ட வாசலில் தாண்டி வரும் பொழுது முன்னழகும் பின்னழகும் கண்ணிலே நின்றிருக்கும் முடியழகும் சடையழகும் ஒன்றை ஒன்று வென்றிருக்கும் முன்னழகும் பின்னழகும் கண்ணிலே நின்றிருக்கும் முடியழகும் நடையழகும் ஒன்றை ஒன்று வென்றிருக்கும் தன்னழகு கீடில்லா தனி அழகு சிறந்திருக்கும் மன்னவனின் சந்நிதியில் மற்றதெல்லாம் மறந்திருக்கும் மன்னவனின் சந்நிதியில் மற்றதெல்லாம் மறந்திருக்கும் கண்டவர்தம் மனம் உருக்கும் திருக்கண்ணபுரம் வாழ்ந்திருக்கும் கண்ணனவன் வண்ணமதே எண்ணமதில் சூழ்ந்திருக்கும் நின்ற மணி திருக்கோலம் நினைவினிலே நிறைந்திருக்கும் என்றும் அவன் திருப்பாதம் நெஞ்சிலே நிறைந்திருக்கும் கண்டவர்தம் மனம் முறுக்கும் திருக்கண்ணபுரம் வாழ்ந்திருக்கும் கண்ணனவன் வண்ணமதே எண்ணமதில் சூழ்ந்திருக்கும் பூமாதும் புவிமாதும் புடை சூழ கண்ணனுக்கு பூமாலை சாற்றியவள் புகழ் மாலை பாடி வர வேரோர் வலைச்சி வலை வீசிட நால்வருடன் விளையாடும் கோமானை வேறெங்கும் கண்டதுண்டோ கண்டவர்தம் மனம் முறுக்கும் திருக்கண்டபுரம் வாழ்ந்திருக்கும். இப்படி திருக்கண்டபுரத்து சௌரிராஜ பெருமாள் இன்னைக்கு விழா கண்டு கொண்டிருக்கின்ற இந்த திருவேளையில் நடையழகும் சடையழகும் ஒரு சேர காணுகின்ற ஒரு பேற்றினை அரங்கநாதர் நமக்கு இன்னைக்கு நம் கண்முன்னே வழங்கி கொண்டிருக்கிறார். கம்பீரம், இந்த 4 வகை நடைகளையும் பெருமாள் பல தருணங்களில் வெவ்வேறு தருணங்களில் இந்த 4 வகை நடைகளையும் பார்த்து அந்த நடையழகை பக்தியுடன் ரசிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற அந்த பாக்கியம் பெற்ற புண்ணியம் பெற்றவர்கள் நாம் என்பதில் பெருமை கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். இந்த